إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم هل أنبئكم على من تنزل الشياطين تنزلوا على كل أفاك أثيم يلقون السمع وأكثرهم كاذبون وقال نبينا صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع அளவற்ற அருளாளனும் நிகழற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனிலும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலும் எந்த ஒரு சிறப்பை பற்றி குர்ஆனோ நபியோ பேசிவிட்டால் அதை விட ஒரு சிறப்பாக இன்னொருவர் பேசிவிட முடியாது. அதுபோல எந்த ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்துவிட்டால் அதை விட கடினமான எச்சரிக்கை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும். துல்லியமாக திட்டமிட்டபடி பல விஷயங்கள் இருக்கின்றன. நல்லவர்களை கூட நாசமாக்கக்கூடிய பாவங்கள். நல்லவங்களா இருப்பாங்க, கண்ணியமான ஆளா இருப்பாங்க, ஒழுக்கமான ஆளா இருப்பாங்க, நாசமாக்கிறோம். சில பாவம் அப்படி இருக்கு. அந்த பாவத்திற்கு நிறைய பேர் அதுல விழுந்துருவாங்க. நல்லவங்க நாசமா போயிருவாங்க. அது என்ன பாவம்? நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிலதை சொல்றேன். பொய், புறம், கோள், அபாண்டம், இந்த நாலு தான் மெயினா. பொறாமை, பெருமை அது வேற ரூட்டு. பொய்யும் புறமும் கோளும் அபாண்டமும், இந்த நான்கின் ஒன்று இருந்தால் போதும், மற்ற எல்லாம் வந்து ஒட்டிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாவம் இது. ஒன்று உங்கள்கிட்ட இருந்து வைங்க, உங்களை அறியாமல் நான்கும் உங்களை வந்து ஒட்டிவிடும். எவ்வளவோ அசுத்தங்கள் உலகத்துல இருக்கும். தனிப்பட்ட அசுத்தம், அருவருப்பு, யூரின் போறது, பாத்ரூம் போறது, சீழு, சலம், செத்த பெருச்சாளி, இப்படி எல்லாம் நாரி போய் இருக்குல்ல, தனித்தனி நாற்றம். இது எல்லாம் ஒன்னா கடந்தா அருவர் பர சாக்கடை. அதுதான் இது. இந்த பொய்யும் புறமும் கோளும் அபாண்டம். அப்படிப்பட்ட ரொம்ப அருவருப்பான சில விஷயங்கள் நம்மளை அறியாமல் நம்மள்கிட்ட குடிகொண்டு விடும். அதுக்கு நிறைய கட்டளை பாருங்க. என்னன்னா, மற்ற எத்தனையோ தவறுகள் இருக்கின்றன, அதுல ஒரு லாபம் இருக்கும். திருடுறான், அவனுக்கு லாபம் இருக்கு. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, லாபம் இருக்கு. லஞ்சம் வாங்கினா லாபம் இருக்கு. எந்தவித லாபம் இல்லாமல் நம்முடைய நன்மைகளை நாசமாக்கக்கூடிய பாவங்கள் இந்த 4 தான். திருமறை குர்ஆன் நான் ஒண்ணா சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா அப்படிங்கிறான். குறை கூறி திரும்பவர்கள், புறம் பேசக்கூடியவர்கள், அவர்களுக்கு நரகத்தின் கேடுதான், நாசமா போயிருவாங்க. வயலாம் நாசமா போறது, ஒரு நாசமா போயிருவாங்க. எதுல? புறம் சொல்றது இல்ல, புறம் பேசுறது இல்ல. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா எதை எடுத்தாலும் குறை சொல்வான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த ஜவா சரியில்லை, தமிழ் ஜவா சரியில்லை, இப்படி ஏன் சொல்லிட்டு தருவான். இவனை வச்சுக்கிட்டு ஒரு காரியம் பண்ண முடியாது. அவன் வச்சுக்கிடுங்க. ஒரு 5 பேர் 10 பேர் நிர்வாகி இருக்கான்னு வைங்க, ஒரு பேர் உட்கார்ந்தா போதும். இது மாதிரி அவன் சரியில்லம்மா, இவன் சரியில்லம்மா, இது சரியில்லை, என்ன நோம்பு கட்சியில் இப்படி இருக்குன்னா
உப்பு கூடாமா கம்மிமா ஒரு செயலை செஞ்சிட முடியாது. ஏதாவது உன கூட்டி தரும இதே இப்படி கொஞ்சம் இந்த பையில போட்டா என்ன, ஏன் அந்த ஃபேனை போட்டு இப்படியே சொல்லி கொள்ளுவோம். அதாவது அருமையான நிர்வாகத்தை கெடுத்து குற்றச்சொல் ஆக்கக்கூடியவன், இதை குறை சொல்லக்கூடியவன் தான், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதனால்தான் குறை சேரி திரிபவர்களுக்கு நரகத்தின் கேடு கேவலப்பட்டவங்கிறாங்களா. இவன் நாசமாத்தான் போவான். வயலி யோமயிதில் முகதிபீன் இருக்கா, பொய்யர்கள் அவர்களுக்கும் நாசக்கேடுதான். புத்திரன் சர்வாசோன், பொய்யர்கள் ஒளிந்து போவார்கள், அழிந்து போவார்கள். இந்த பொய் ஏன் இந்த பொய்ன்னு வருது? எல்லா பொய்யும் கிடையாது. நம்ம நினைப்போம் நம்ம எல்லாம் பொய் சொல்லத்தான் ஆயிரும். உங்களுடைய பொய் பிறரை பாதிக்காவிட்டால் அது உங்களை ஒழிய. பிறரை பாதிக்காத பொய் எத்தனையோ இருக்கு. தெரியும், உங்க வீட்டுக்கு நீங்க என் வீட்டுக்கு நீங்க வர்றீங்க, அல்ல உங்க வீட்டுக்கு நான் வர்றேன். நீங்க போடுற டீ எனக்கு பிடிக்கலன்னு வைங்க, சரி உங்க வீட்டு டீ தான் நல்லாவா இருக்கு, இது அசிங்கமா இருப்பேன், நான் டீயே குடிக்க மாட்டேங்க, பொய்யை போட்டு விட்டுறணும். ஆனா இப்பதான் டீயை குடிச்சு வர்றேன். இந்த பொய்கள்லாம் சகஜம். இதை சொல்லல இஸ்லாம். ஒரு பொய்யால் பிறரை நாசமாக்கக்கூடிய பொய்கள் இருக்கின்றன, புறங்கள் இருக்கின்றன, கோள்கள் இருக்கின்றன, அபாண்டங்கள் இருக்கின்றன. இந்த புறத்திற்கும் கோளுக்கு என்ன வித்தியாசம்? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கமா? புறம்னா என்ன, கோள்னா என்ன? இது ரொம்ப மைனூட்டா கேட்டிய ஒரு விஷயம். புறத்திற்கும் கோளுக்கும் ஒரு லிங்க் இருக்கு, பொய்க்கும் புறத்திற்கும் ஒரு லிங்க் இருக்கு, பொய்க்கும் அபாண்டத்திற்கு ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க அதனோட தொடர்பை எப்படின்னு ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு சொல்றேன். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா நபியே அப்படிங்கிறான்ல. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, ஒண்ணு சொன்னா ஷைத்தான் பிடிச்சவங்கிறோம்ல, இப்படி சொல்றதுக்கு ஒரு தகுதி ஒன்று இருக்கு. இவன் கூட ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்ன, ஷைத்தான் யார் உள்ளத்தில் குழி கொண்டு இருக்கான் அப்படி அர்த்தம். அது உடம்பிக்கு கடுமையான வார்த்தை பாருங்க குரான்ல. ஷைத்தான் யாரிடம் குடிகொண்டிருக்கிறான், யார் மேல இறங்குறான், உள்ள நுழைகிறான். தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் நஸீம், பொய்யரின் மீது இறங்குகிறான் அப்படி சொல்றான். பொய்யன் எதை எடுத்தாலும் பொய், வாயை திறந்தா பொய், இப்படி இருக்காரா இல்லையா? இவன் மீது ஷைத்தான் இறங்குகிறான். என்ன? யுல்குன ஸம்அ வ அக்ஸருஹும் காதிபூன், அவர்கள் காதுகளை போடுகிறார்கள். இலக்கியமா சொல்றான்ல, அதாவது காதை போட நான் ஒத்து கேட்கலான்னு இருக்கலாம். நம்மள சொல்லுவாங்க இல்லைங்க, யாராவது அவரை வந்து கொஞ்சம் பொறு, அவன் போயிட்டான் பார்ப்பேன், என்ன காதை கழட்டிங்கன்னு வச்சுட்டு போயிருப்பான். இலக்கியமா சொல்றது, காதை கழட்டி விட்டு வைக்க முடியும்? அவன் எங்க போனாலும் யாரும் என்ன தான் போயிருப்பான். வீட்டுக்குள்ள பொண்ணை பேசிட முடியாது. நம்மளே சொல்றேன், வந்துட்டா இவா காதை கழட்டி வச்சுட்டு போயிருப்பா, ஜாக்கிரதை, என்னது சொல்லுவானோ, எந்த தாலியா இருப்பாளோ, இப்படி சொல்றமா இல்லையா? இது போல இலக்கிய வார்த்தை. அது காதை கழட்டி வச்சுட்டு போயிருவா. இல்குன ஸம்அ, ஒட்டு கேட்பார்கள். வாஸ்தரும் காதிபூன், பெரும்பாலும் பொய்யர்கள். இப்படி நிறைய விஷயங்கள் குர்ஆன்ல இருக்கு. வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி திரிபவன், புறம் பேசி திரிபவன். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான்? பொய்யனின் மீது இறங்குகிறான். பொய்யன் என்றால் யார்? நபிகளாருடைய விளக்கம், டெஃபனேஷன் மகள்ல ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம். பொய்யன்னா யாரு? சின்ன வார்த்தை ரசூல் உள்ளடக்கிறாங்க. கஃபாபில் மதி கதிபன் ஐயோ ஹதிஸ பிகுல்லி மா சமிஅ, ஒருவன் ஒன்னா நம்பர் பொய்யன் என்பதை முடிவெடுத்துக்கொள். என்ன? காதில் விழுந்ததை பரப்பிக்கிட்டே இருப்பான். விழுந்தா போதும். என்ன அர்த்தம்? கண்ணால பார்த்திருக்க மாட்டான், ஆதாரமெல்லாம் இருக்காது, காதுல விழுந்துருச்சு. யோக்கிய மாதிரி பேசுவான். கேள்விப்பட்டப்பா, நான் கண்ணால பார்க்கல, கண்ணால பார்க்கல, மூடிட்டு போலாம் அப்படிங்கிறது இஸ்லாம். கண்ணால பார்த்தே நீ? கண்ணால பார்க்கல, காய விழுந்ததானே. சாப்பிட உட்காருவோம். நம்ம வீட்டில் மனைவி சாப்பாடு வைக்கணும்னு வச்சுக்குவோம். நல்ல சாப்பிடு, ருசியா சாப்பிட்டு நல்லா இருக்குடி அப்படி நீங்க சாப்பாடு சொல்றீங்க. ஏங்க உங்க தம்பி முண்டாட்டி நேரத்தை மெதுவா ஏத்துவாங்க பார்த்திருக்கீங்களா? காதுல தான் விழுந்திருக்கும். மெதுவா மனைவி மாறு, அக்கா, அண்ணன், தம்பி, அக்கா, நிறைய பேர் அந்த பழக்கம் இருக்கு. ஆம்பளைட்டு இருக்கு. ஆண்களுக்கு இருப்பதை விட இந்த பொய்யும் புறமும் கோளும் அபாண்டமும் பெண்கிட்ட நிறைய இருக்கும். பெரும்பாலும் பெண்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆண்கிட்ட வேற தப்பு நிறைய இருக்கும். குடிப்பான், பீடி சிகரெட் குடிப்பான், ஏன்னா மோசடி பண்ணுவான், இந்த சாட்டியா ஆண்கிட்ட நிறைய இருக்கும். இது போல ஆங்காங்கே தாங்கள் இருக்குல்ல, இது என்ன செய்வான்னு சொன்னா மெதுவாக இந்த பொய்யை சொல்லுவான். கஃபாபில் மரி கதிபன், ஒருவன் பொய்யன் என்பதற்கு அளவுகோல் காதில் விழுந்ததை பரப்புவான். அவன் தானப்பா பொய்யன். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க,
உனக்கு சொர்க்கம் வேண்டுமானால் ஒரு டிமாண்ட் இருக்கு. சொல்றாங்க ஷர்த், நிபந்தனைம்பாங்கல்ல, டிமாண்ட். உனக்கு சொர்க்கம் வேண்டுமானால் ஒரு டிமாண்ட். என்ன டிமாண்ட்? மை எலுபன்லி மா பைன லிஹியஹி வமா பைன ரிஜ்லைஹி அல்மல் லஹுல் ஜன்னah. எவன் ஒருவன் விபச்சாரத்தை விட்டு தவிர்த்து கொள்கிறானோ, இன்னொருவன் நாவை கட்டுக்குள் வைக்கிறானோ, இந்த ரெண்டு உஷாரா நீரு சொர்க்கத்துக்கு நான் ஆச்சுங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரத்தால் அழுது நாசமா போவான். அதுக்கு ஈக்குவல் வாய், நாக்கு. எவ்வளவு பாருங்க, உலகத்துல மேலோடு கீழோடு சண்டையில இருந்து ரஷ்யா உக்ரைன் சண்டை வரைக்கும் நாக்காலதான் சீரழிவு வச்சுக்கிடுங்க. அவனோட அகம்பாவ பேச்சு. ஈரான் ஈராக் சண்டையை எடுத்துக்கிடுங்க, அகம்பாவமான வார்த்தை. இப்படின்ட்டு போயிட்டான் மன்னன், இப்படின்ட்டு போயிட்டான். ஈரான் ஈராக்கே அழிஞ்சது, குவைத் நாசமா போச்சு. என்ன காரணம்? ஒரு மன்னனுடைய வார்த்தை. ஒரு நாடு நாசமாயிரும், பக்கத்து வீடு மட்டுமல்ல ஒரு உலகை அழியும். இந்த நாக்கு சாதாரணமானதல்ல. அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தன் நாவை ஒருவர் தேடிக்கொண்டார், நான் நாக்க வாயை கட்டுப்படுத்தினான், அவன் நிச்சயமா சொர்க்கம் கிடைக்கும். அதோட விபச்சாரம், விபச்சாரத்திற்கு ஈக்குவலாக சொல்லப்பட்டது நாக்கு. விபச்சாரத்தில் எப்படி ஒரு நாசமா போகணும்? விபச்சாரத்திலாம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. அந்த மாதிரி பாவத்தெல்லாம் செஞ்சிட மாட்டான், நாக்கால சீரழிஞ்சிருவான் அப்படிங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு டேஞ்சரானது. அப்போ ஒருவன் பொய்யன் என்பதற்கு அளவுகோலை காதில் விழுந்ததை சொல்வது, காதில் விழுந்ததை சொல்றது. அதுக்கு அடுத்து பாருங்க, வலா தஜஸ்ஸசு, வலா தஜஸ்ஸசு, துருவாதீங்க. இதெல்லாம் நேரடி கட்டளை குர்ஆன்ல. துருவாதீங்க என்ன அர்த்தம்? நோண்டாத. ஒருத்தன் போறான், வெளியே வர்றான், தெரிஞ்சாது. எங்க போற? வெளியூர் போறேன். எந்த ஊருக்கு போற? வெளியூர் போறேன்னாலே எந்த ஊருக்கும் நான் சொல்ல விரும்பலன்னு இருக்கும். எந்த ஊருக்கு போற? தூரத்துல. ஏன் என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? உன்ட்ட எதுக்கு நான் சொல்லணும்? உன்ட்ட எதுக்கு சொல்லணும்? சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன? இதை துருவுறது. எங்க போற? எதுக்கு போற? உங்க வீட்டு பின்னால ஒரு பஸ், ஒரு கார் வந்து, அது யாரு? இது எது இல்லை, இது இது என்ன புத்தி? இது நோன்றதுனா இதுதான். இல்ல, ஒரு கார் வந்து நின்னுங்க, அதுல ஒருத்தன் உள்ள நுழைஞ்சானே, ஒரு பொம்பளை சிவப்பு டவன், யாரு? அது சொந்தக்காரன். அவனுக்கு எப்படி சொந்தம்? என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? உன்ட்ட சொல்லணும். என்ன புத்தி பாருங்க. ஒத்த வார்த்தை, வலா தஜஸ்ஸசு, துருவாரு. ஒரு வார்த்தையில எல்லாம் அடக்கிட்டான். நோண்டாத. அவன் யாரு, இவன் யாரு, எதுக்கு வந்தான், வீரான் போனா, அவன் அங்க போனா, உனக்கு ஒன்றை எதுக்காக படைச்சு விட்டுருக்கான்? என்ன அதுக்காக படைச்சு விட்டுருக்கான்? அடுத்தவன் என்ன செய்யறான் பாக்குறது என்ன படைச்சானா? நான் என்ன செய்யணும் அது படைச்சானா? நான் அவனை வணங்க வேண்டும் நல்லா படைச்சிருக்கான். இவன் என்ன செஞ்சான், அவன் என்ன செஞ்சான், அந்த நிர்வாகம் தவிர்த்து பார்க்க இவனுமே சரியில்லை. நீ ஒழுங்கா இருக்கிறா. அவன் சரியில்லா இருந்தா நாசாவா போறான், நரது போறான். உனக்கு என்ன? இந்த ஜமாத்துல இருந்து ஜமாத் எல்லாம் மோசம் இருந்துட்டு போறாங்க. உனக்கு என்ன? நீ ஒழுங்கா இருக்கிற இஸ்லாம் சொல்லுது. அவன் சரி, இதை சொல்லாத. வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தின் லுமசா, குறை கூறி திரிவோர் புறம் பேசக்கூடியவர்கள் நரகத்தின் கேடுதான். அந்த குறை கூறி திருவர்கள் பொய்யர்கள் தான். வயலில் யோபை தெய்வம் கல்வியும் பொய்யை சார்ந்தனர். குறை சொல்லிட்டு செஞ்சாலே பொய்யன், புறம் பேசவும் பொய்யன். ஏன்? காதில் விழுந்தா நம்ம பொய்யன் இருக்கா? புறம் பேசுவதும் குறை பேசுவதும் பொய். அதுக்கடுத்து கோள். இந்த புறத்திற்கும் கோளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க, நல்லா கவனிச்சுங்க. புறத்திற்கும் கோளுக்கு என்ன வித்தியாசம்? ஈஸியா எப்படி சொல்றதுன்னா, நான் ஒரு ஆளை பத்தி குறை சொல்றேன். ஒரு ஆள் வர்றாரு, இது ஜும்மா தொழ முடிஞ்சிருச்சு. என் பக்கத்துல ஒரு ஆளு சுண்ணத்தை தொழாம மெதுவா இங்க போறாரு, சுண்ணத்தை தொழல. நான் என்ன செய்ய, சுண்ணத்தெல்லாம் தொழ விட்டு அந்த போறான் பாத்தியா, சுண்ணத்தே தொழ மாட்டான். உனக்கு என்னடா தொழாது? நீ தொழுத சொல்லிட்டு அவனுக்கு பேரு ஞாபகம் வச்சுக்க. ஏன்? புறம் பேசுறீங்கல்ல, அவன் தொழல, நீ புறம் பேசலாம், நீ தொழுது அவனுக்கு போகும். இப்படிதான் நல்லவன் அமல் நாசமா போறது. ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனிதல் முஃப்லிஸ், திவால் ஓட்டாண்டி என்பவன் யார்? ஓட்டாண்டி பண்டார பிரதேசி யாருன்னு அர்த்தம். அதுக்கு சோத்துக்கு வழி இல்லாத யாருன்னு அர்த்தம். மனிதல் முஃப்லிஸ். அப்ப சஹாபாக்கள் காசு பணம் இல்லாதவன் யார சொல்ல? இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய ஓட்டாண்டி கிடையாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஓட்டாண்டிங்க மலை போல நன்மைகளை செய்து வருவான். இவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக இவன் நன்மைகள் பிடுங்கப்பட்டு யாருக்கு துரோகம் செய்தானோ அவனுக்கு, என்னை பத்தி ஒருத்தன் போய் சொல்றான், என்னை பத்தி ஒருத்தன் புறம் பேசுறான், ஏன் நன்மையை பிடிங்கி அவன்கிட்ட கொடுப்பான். இப்படி ஹதீஸ் மேல நம்பிக்கை இருக்கா? நான் கேட்கிறேன். இந்த ஹதீஸ் கேள்வி யாருக்கா நம்பிக்கை இருக்கா?
எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப யோசிக்கணும்ல. உதாரணமா என் 10 லட்ச ரூபாய் என் பாக்கெட்ல இருக்கு. ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒருத்தரை பத்தி புறம் பேசுறான், உடனே 10,000 ரூபாய் பிடிங்கிடுவாங்க. பேசுவேன்னா 10,000 ரூபாய் எவ்வளவு கஷ்டப்பட நான் சம்பாதிச்சிருப்பேன். அந்த லட்சம் சம்பாதிப்போம். ஒரு 10 பேரை புறம் பேசிட்டேன், 1 லட்சம் புடிங்கி கொடுத்தா விடுவாங்க. காசு போனா நஷ்டம் தெரியுது, உன் நன்மை பயிர் மறுமையில். பல எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் நன்மை கிடைக்காது மறுமையில. எந்த கோடி எப்படி நன்மை கொடுப்பிய? இங்க செய்த அமல் அங்க வந்து குமிஞ்சிருக்கும். இதையெல்லாம் கொடுத்து முடிச்சா கூட பரவாயில்ல. அப்புறம் நன்மையெல்லாம் தீர்ந்து ரசூலை சொல்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மீது நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருந்தா புறம் பேசுவியா? நம்பிக்கை இருந்தா கோல் சொல்லுவியா? நம்பிக்கை இருந்தா அபாண்டம் சுமத்துவியா? நம்பிக்கை இருந்தா பொய் சொல்ல குத்திர கர்ராசுன், பொய்யர்கள் அழிந்து போவார்கள். இப்படிதான் அழியும். எப்படி? ஒரு மேல நான் பொய் சொல்லியிருப்பேன், ஒரு தடவை கோல் சொல்லியிருப்பேன், ஒரு 2 குடும்பத்தில் சண்டை எடுத்து வம்பு எடுத்திருப்பேன். இதனால் என் நன்மைகள்லாம் அழிந்து நாசமா போகும். புறம் என்பது உங்களை பற்றி நான் சொல்லக்கூடிய குறை. அந்த குறை இருக்கத்தான் செய்யுது. இருக்கிறதே வச்சுக்குவோம். ஒரு சஹாபி யார சொல்லலாம், இருக்கிறதான சொன்னோம். நம்ம ஊர்ல பேசுவாங்கல்ல, இல்லாத சொன்னோம் பெரிய வாக்கியமா. ஏமா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? இல்லாத சொன்னோம். உன் பிள்ளைகிட்ட சொல்லுவியா? அந்த குறை பிள்ளைகிட்ட இருக்கு, உன் அக்கா நினைச்சிட்டு இருக்கு. சொல்லிட்டே நான் சொல்லுவேன், என் பிள்ளைகிட்ட புரியல. ஒரு பிள்ளை பக்கத்து ஒரு பையன் ஒரு சைஸா பாக்குது, நான் கண்ணால பார்த்தேன். சொல்லாத, உன் பிள்ளை பார்த்தா சலாம் அலைக்கும், இன்னைக்கு என் மகன் என்ன செஞ்சு தெரியுமா, ஏற்றோர் பையனை சைட் அடி சொல்லிட்டு நீ மறைச்சு அமைக்கிற யாரும் பாத்திர போறான், நீ மறைச்சிட்டு யார்ட்டையும் சொல்ல. என்ன அது என்ன புத்திராது அப்படின்னு நினைக்கிறது இஸ்லாம். அது என்ன புத்தி? உனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பினால்தான் முஸ்லிம் ஹதீஸ் இருக்கு. ஹத்தா யுஹிப்பு லிஅஹிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லிஅஹிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. ஒரு முஃமின், ஒரு ஈமான் உள்ளவன் சொன்னா, என் பிள்ளைய நான் குறை சொல்ல மாட்டேன், உன் பிள்ளைய சொல்லக்கூடாது. என் வீட்டுல நஷ்டம் வரக்கூட விரும்ப மாட்டேன், உன் வீட்டுல நஷ்டம் வரக்கூடாது. நான் நஷ்டப்பட விரும்ப மாட்டேன். என்ன ஒரு குறை சொல்லவோ புறம் பேசவோ கோல் சொல்லவோ நான் விரும்ப மாட்டேன்ல, உன்னையும் நான் சொல்லக்கூடாது. புறம்ங்கிறது அப்படிதான், இப்படி கொண்டே விட்டுரும். இதே புறத்தில் கோல், புறமும் உள்ளடங்கும். கோல்லையா வச்சுக்கிடுங்க. புறம் என்பது ஒரு மனிதனை குறை சொல்வது புறம். இவன் சொல்ல மாட்டேங்கிறான், இவன் சரியில்லை ஆளு, இவன் மோசம் அப்படின்னு இன்னொரு ஆள்கிட்ட சொல்றோம் இல்ல, இது புறம். கோல்னா என்ன? கோல்னு சொன்னா புறம் தான், அதுக்குள்ள கோலும் மறைஞ்சிருக்கு. எப்படின்னா, நான் இருக்கேன், ஒரு ஆள் சொல்றாரு, எஞ்சி போகும்பொழுது நான் போறான் பாரு, அவன் ஆளை அவனையும் பாரு, அவன் மூஞ்சியும் முகரையும் பாரு இப்படின்னு சொல்றவன் புறம். இன்னொரு கேட்டுட்டு அவன் உன்னை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா, இது கோல். சட்டை எடுத்து விடுறது. புறத்தில் பொய் மட்டும் அடங்கும், கோல்ல பொய்யோடு வம்பு போடும். சில பேர் இந்த குறை கூறி பேசுற பல மாதிரி இருக்கு, அதை விளக்குறதுக்கு டைம் பத்தாது. ஒரு ஆள் எழுதி போறாரு, ரொம்ப குண்டா இருக்கான்னு வைங்களேன், இன்னொரு குட்டியான இருந்துச்சு, எங்க போச்சு அப்படி சொல்லுவான். இது கேவலமான புத்தி. கேட்டுட்டு அவன் என்ன செய்ய, உடனே குட்டியானுங்கிறான்டா இன்னொரு. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேவலம் ஏதாவது இருக்கா? ஒருவரை பற்றி குறை சொல்வது புறம் பொய் என்று சொன்னால், கோல் சொல்வது பொய்யும் குடும்பத்தை நாசமாக்குவதும். அந்த கோல் தான், அந்த பொய் தான் பிறகு அபாண்டமாக மாறி. அபாண்டம் எப்படி உருவாகும் நினைக்கிறீங்க? சில பேர் சொல்லலாம், நான் சொல்லலையே, அவன் சொன்னதுதானே சொன்னேன். அவன் சொன்னது சொல்லலாமா? உங்க வீட்டை பத்தி அவன் சொன்ன சொல்லுவியோ? அவன் சொன்னது சரியா தப்பான்னு பாரு, நீ கண்ணால பார்க்கல. மையக்குல் ஹைரல் அவுல் யஸ்முத் மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யக்குல் ஹைரன் அவுல் யஸ்முத். உனக்கு எங்க எல்லா இடத்தாலும் ஈமானத்தை சொல்ல டிமாண்ட் வைக்கிறாங்க. உனக்கு ஈமான் இருக்குமானால், அதாவது நீ முஸ்லிமனா, அதான் அர்த்தம் இருக்கு. உனக்கு ஈமான் இருக்குமானால் நல்லதை பேசு, வாய மூடு இல்லாட்டி. இது கட்டளை, இது வெத்து உபதேசம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஆணை, கட்டளை. உனக்கு ஏன்னா ஈமான் இருக்குமானாங்கல, நீ ஒரு முஸ்லிமா இருந்தானா, உள்ளத்துல ஈமான் இருந்தா நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடு. சில பேர், நான் வாயை திறந்தாலே வம்பு வந்துடுவேன், துறக்காதராங்க. துறக்காத, நீ எதுக்கு துறக்கிற? வாயை அடக்கி வந்தாலும் இருக்க முடியல, திறந்துடாது கூட்டு. வாயை திறந்தா வாயிலே போலீஸ் சுடுவான திறப்பியா? நான் கேட்கிறேன், அப்படி செய்வோமா நம்ம? அப்ப எப்படியெல்லாம் டிமாண்டு, ஷர்த், நிபந்தனைகள். ஜாக்கிரதை. புறம் பேசுறதுலையும் பொய் அடங்கிரும், கோல் சொன்னால் புறம் உள்ளடங்கிறோம். பொய் உள்ளடங்கிட்டா அபாண்டம், இல்லாத சொல்றதான் அபாண்டம்.
இல்லாத சொன்னா பொய். இது அப்படியே லிங்க் பண்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அய்யுஹிப்பு அஹதுக்கும் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு, அருவருப்பான பாவங்களை புறமும் ஒன்று. புற அருவருப்புனா கோல், அதை விட அருவருப்பு. கோல் அருவருப்புனா பொய், அதை விட அருவருப்பு. பொய் அருவருப்புனா அபாண்டம், அதை விட அருவருப்பு. நாத்தத்துக்கு மேல நாத்தம். இது எப்படி உதாரணம் சொல்றது? கடுமையான வார்த்தை. இஸ்லாம் வந்து கண்ணியமா சொல்லிடுறது. நம்ம லோக்கல் பாஷையில சொல்றாருன்னா அவரை செருப்பால் அடிக்கணும், பத்தாது. அதை விட மோசமா சொல்லணும்னா விளக்கு மாத்தால் அடிக்கணும், பத்தாது. அதை விட மோசமா சொல்லணும்னா செருப்பை சாக்கடையை முக்கிய அடிக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயம் இது. ஏன்னா அசிங்கத்துக்கு மேல அருவருப்பு மேல ஒண்ணு. அதாவது இந்த செப்டிக் டேங்க்னு சொல்லுவாங்கல்ல, பாத்ரூம் எல்லாம் போய் கழிவு, அதை அப்படியே ஒருத்தன் உறிஞ்சி இன்னொரு இடத்துல ஊத்துற மாதிரி இந்த கோளுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த புறங்கிறது கோளுங்கிறது அப்படியே உறிஞ்சும். அவங்க நல்லா கேட்பான். சில பேர் இந்த நம்ம ஊர்ல பார்க்கலாம். ஒவ்வொரு ஊர்லயும் இந்த ஃபித்னா பஜார்னு ஒண்ணு இருக்கு. பொம்பளந்தா முக்கும், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்கும். பொம்பளந்தா முக்கு நம்ம ஊர்ல இது மாதிரி ஏதாவது இருக்கும். அங்க எப்படின்னா சரியா சாயந்தரம் நைட் சாப்பாட்டு பரவாயில்ல, ஒரு 6-7 மணிக்கு பிறகு ஒரு 4-5 பேர் உட்காந்து நிற்பான். அதுல ஒருத்தன் முக்கியமான விஐபியா இருக்கான். என்ன வரலையா, இன்னும் வர்ற, இன்னைக்கு செய்திருக்கா, நிறைய இருக்கு, எல்லாரையும் வர சொல்லு. நிறைய பேர் சைத்தான் வேலைக்கு வந்து 50 பேரையும் அவுத்து விடுவோம். எல்லா இடத்துக்கும் ஓண்ட எவன்லாம் வந்தீங்க நினைச்சுக்கலாம். நம்மளை பத்தியெல்லாம் குறை சொல்ல மாட்டான், அப்படி நம்பாதீங்க. எவ்வளவு நெருக்கமாக பழகினாலும் சரி, குறை சொல்லும் பழக்கம் உள்ளவன் உனக்கு அவனுக்கு ஒரு சின்ன கசம் தான் எல்லாத்தையும் அவுத்து விட்டோம். எவனே அப்படி நம்ப கூடாது. உங்கள்கிட்ட ஒண்ணு அவுத்து இறக்குறானா, உங்கள்கிட்ட வந்து ஏற்றி இன்னொரு இடத்துல இறக்குவோம். ஏற்றுமதி இறக்குமதி வந்து செய்வோம். அதனால விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஆயத்துல் முனாஃபிக்னு கேள்விப்பட்டீங்களா? வஞ்சகனுடைய அடையாளம். வஞ்சகன்னா முனாஃபிக்னா வஞ்சகன். வஞ்சகன் சொன்னா பிறர் நாசமா போகணுங்கிற எண்ணம் உள்ளவன் அர்த்தம். பிறரை ஒழிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவன் அர்த்தம் வஞ்சகன் அர்த்தம். நோம்பை பற்றியோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லம் இது கௌல ஸூர் வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா. ரமலான்ல மட்டும் ஹதீஸை கேள்விப்படுவீங்க. எவன் ஒருவன் நோம்பு வைக்கிறான், பசிச்சு தாகிச்சிருக்கான், பொய்யான பேச்சை பேசவில்லையோ, பொய்யான பேச்சை பேசிட்டு இருக்கான், அல்லது பொய்யான நடவடிக்கைனா ஃப்ராட், எதை எடுத்தாலும் பொய் பித்தாடம் பண்றான், உன்னை யாரா நோம்பிக்க சொன்னாக சொல்றான். நீ ஏன் பட்டம் இருக்க, தின்னுட்டு போ, உனக்கு என்ன பட்டி வேண்டிய கிடக்கு, நோம்பு. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக் ஆயத்துல் முனாஃபிக். வஞ்சகனுடைய அடையாளம், முனாஃபிக்குடைய அடையாளம் தெரியுமா? 3. வாயை திறந்தா பொய், நம்பிக்கை மோசடி, துரோகம் எல்லாம் இவன்கிட்ட இருக்கும். அவன் தன்னை தான் ஒரு தொழுகையாளி என்று நினைத்துக் கொண்டாலும் சரி, அன்னஹு முஸ்லீம், நான் தொழுகிற ஆளு, நான் வந்து கரெக்டா நோம்படிக்கிற ஆளு, நீ முஸ்லீம் என்று சொன்ன, அதை எதுக்கு சொல்றேன்னா, இப்பமெல்லாம் ரொம்ப ஃபேஷனா ஒன்று அலையுது, உம்ரா போறது. உம்ரா போயிட்டு வந்து ஒழுக்கமா இருந்தாலும் போனது கிடையாது. உம்ரா போகும்பொழுதே போறான், வரும்பொழுது போறான், உட்கார்ந்த பொழுது. ஜும்மா தொழுகையில புறம் நடக்கும். ஜும்மா தொழுகை வந்திருக்கும்ல, பயம் நடக்கும்ல, இங்க புறம் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி அண்ணன் ஒருத்தன் பச்சை சட்டை போட்டிருக்காங்களா? ஆமா, அவனை பத்தி நான் அப்புறமா சொல்றேன், விளக்கமா சொல்ல முடியாதா நிம்மாவிட. தொழுகை முடிஞ்சவன இவன் விடமாட்டான், அந்த பச்சை சட்டையை பத்தி என்னமோ சொல்றீங்க. எவ்வளவு அந்த புத்திய பாத்தியலா? மனிதனுடைய புத்தி அது. ஷைத்தான் எப்படியெல்லாம் வழி ஏற்கனவே வசனம் சொன்ன, ஷைத்தான் யார் மீது குடிக்கொண்டு இருக்கிறான், நீ மறந்தாலும் விடமாட்டான். ஷைத்தான் மறந்து அது விடமாட்டான். இன்னும் சில இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா, எனக்கு சிரிப்பா வரும், கோபமா வரும். 2 பேர் பார்க்கறது, அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் ஸலாம், 2 பெண்கள், நல்லா இருக்கியா, பிள்ளையா நல்லா இருக்கான்னு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் பிஸ்மில்லான்னு புறந்த ஆரம்பா. 1/2 மணி நேரம் புறம் பேசி முடிச்சுட்டு நம்மையும் அடுத்த நாள் பத்தி புறம் பேசிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் போவோம். முடிக்கும் பொழுது இது எவ்வளவு ஏமாத்துது. ஷைத்தான் நம்மளை எப்படி கெடுக்கிறான். நீ நல்லவனா இருப்பீங்க, வழக்கசாலியா இருப்பீங்க, உள்ளவனா இருப்பீங்க, விபச்சாரத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, நாசமா இருமே. இந்த புறத்தினால இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை கொண்டு வந்துருவீங்களே, எங்க போய் நிக்கும் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் தாய். எத்தனை கோடான கோடி முஸ்லிம் உம்மஹாத்துல் முஃமினீன்,
எத்தனை கோடி முஸ்லீம்கள் இன்னைக்கு உலகத்துல ரசூலுல்லாஹ் இன்றைய வரையில இன்னைக்கு எத்தனை கோடி முஸ்லீம் உலக அழிவு அத்தனை கோடி முஸ்லீம்களுக்கும் தாயாக இருந்த அந்த சீமாட்டி சொல்லிட்டானே கொண்டு நல்லவர்கள் மீது அபாண்டத்தை சுமத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தணுங்கிறது அவங்க சேடிஸ்ட்னு சொல்லுவான். பிறர் கேவலத்தில் பிறர் துன்பத்தில் இன்பத்தை காணுவது. ஒரு உளுக்கான வைங்க குறைஞ்சு தூக்கணும், தூக்கக்கூட பேசாம போகணும் வேணும் உள்ளுக்குள்ள. அப்படி எத்தனை பேர் சொல்றான்? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப கஷ்டமாயிடுது வாழ்க்கையில, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், துவா செய்யுங்க அப்படிமா. இன்ஷா அல்லாஹ் செய்வேன். உள்ளுக்குள்ள என்ன ஆட்டம் போட்டோம். இதுதான் கெட்ட குணங்கிறது. இது ஒரு ரூட்டு கிடையாது. இந்த புறங்கிறது, இந்த கோலங்கிறது எல்லாம் கலந்தது. ஆயிஷா மேல அவதூறுனா கற்பனை ஏன் அல்ல? அதாவது இப்படி ஒரு இடத்துல போய் தனியே போய் ஒதுங்கி நின்னா மக்கள் எல்லாம் ஆயிஷா மீது தவறான ஒரு எண்ணம், அதாவது அபாண்ட சுமத்தப்பட்டுரும். அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? முதல்ல வஹீல வச்சே முகமது ஆயிஷா அங்கே போக விடாத, பிரச்சனை ஆயிரும், உட்கார சொல்ல வேண்டாம்ல. அப்படி சொல்லலை. ஏன்? பிராக்டிக்கலாக ஒருவன் நடைமுறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வந்தா எவ்வளவு மோசமானதுன்னு தெரிஞ்சுக்கணும். உன் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு, உன் தங்கச்சிக்கு, அக்காக்கு வந்தா எப்படி எனக்கு தெரியணும். ஆயிஷா இமேது செய்யும். ஆயிஷா இமேது போட்டு என்ன ஆச்சு? மதீனா ஸ்தம்பிச்சு போச்சேங்கிறேன். ஒரு சாதாரண ஒருவனுடைய பேச்சே நான் ஊருக்குள்ள அசிங்கம். அது இந்த காலத்துல கற்பனை கெட்டாத விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன? அன்றைய காலத்துல புறம் பேசினா, கோல் சொன்னா, பொய் சொன்னா ஒரு தெருக்கு தான் பரவும். அடுத்த தெருக்கு போறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். அப்படியே போனா ஒரு மாசத்துல எல்லாம் போய் சேரும். இப்ப என்ன இதுக்கெல்லாம் இருக்க? 1 நம்பர் ஃபேஸ்புக்கா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நொடி கோடிக்கணக்கான பேருக்கு போகுது. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஏன்ட கேட்கிறானே, உங்களை பத்தி ஃபேஸ்புக்கில் ஏதோ வந்திருக்கேன், வந்தா எனக்கு என்ன, வந்தா என்ன, என்னை பத்தி என்ன வருது, இது எதுக்கு உனக்கு? ஃபேஸ்புக் வச்சிருக்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நான் குறை சொல்லல, மிக குறைந்த சில பேர். கார்பரேஷன் கக்கூஸ் இருக்குல்லங்க, பஸ் ஸ்டாண்ட் கக்கூஸ், அங்க போய் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால அங்க போய் உள்ள உட்காந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வர மாட்டான். தறித்துண்டை எடுத்துட்டு போய் இந்த இவனும் இவளும் எழுதி போட்டுருவான் தெரியுமா? இந்த வேலையா அலைவான். அவன்கிட்ட ஃபேஸ்புக்கை கொடுத்தா அவன் என்ன செய்வான்? கார்பரேஷன் கக்கூஸ் அடக்கவன் எல்லாம் ஃபேஸ்புக் வச்சுக்கிட்டான், இது பண்ணுவான். இவ்வளவு மோசமான ஒரு விளைவு இன்னைக்கு போனோம். நல்லது இருக்குதான் செய்யுது, நல்லதை விட கெடுதி கூட இருக்கு. ஃபேஸ்புக் நல்லது இருக்குதான் செய்யுது, சாராயத்துல நல்லது இருக்கு. அல்லாஹ் சொல்றான் சாராயம் நல்லது, கெடுதிதான அதிகம். கெடுதி அதிகமாக செய்ய முடியுமா? ஆயிஷா சொல்லிட்டானுங்க. அந்த வசனத்தை பாருங்க. நிறைய நீண்ட ஒரு மேட்டர் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஸ்கூல் லீவுனால கூட 10 நிமிஷம் பேசலாம்னு அனுமதி சொல்லியிருக்காங்க, அதனால பேச வேற ஒன்றும் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த இடத்தில் இந்த வக்கிரமும் உதயமாகுமோ, எங்க தோன்றும், அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் குளியோடு போய் வச்சிருவாங்க. இந்த மாதிரி புத்தி எங்க உருவாகுதுன்னு பார்ப்பாங்க. குர்ஆன்ல இருக்கு, ஹத்தா தஸ்ஸஅனிசு துஸல்லிமு அலா அஹ்லிஹா. ஒரு வீட்டிற்கு நீங்கள் செல்லும் பொழுது அங்கே சலாம் சொல்லி அனுமதி கிடைத்த பிறகு உள்ளே செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு கண்ணியமானது. குர்ஆன்ல இருக்கு. கண்ணியமான ஒரு செயல். ஒரு ஆளு, ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. சின்ன துவாரம் வழியா ஜன்னல் இருந்து ஒரு ஓட்டை இருக்கும்ல, மெதுவா பார்க்கறது. இந்த புத்தி நிறைய பேர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சலாம் சொல்லுவாங்க, பதில் இருக்காது. சாவி துவாரத்துல உள்ள ஆள் இருக்க மாதிரி தெரியுது, உனக்கு என்ன இருந்தா போ, அது இது தடை இருக்கா? இதை மாதிரி ஒரு சாவி பார்க்காருங்க. பிராக்டிக்கலா ஒரு ஆளுக்கு நடக்கும் பொழுது அதை எப்படி ரசூலுல்லாஹ் சாடுறாங்கன்னு பாருங்க. ஒருவர் பார்த்தார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் ஆழமும் அன்னக்க தந்துரு தனாத்து பேசி ஐனிக்க. நீ பார்த்தது முதல்ல எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னா, நீ தான் பார்க்கிற அப்படின்னு நான் கவனிக்கல, விட்டேன். யாரோ ஒரு ஆள் பார்க்குற மாதிரி தெரியுது, நான் விட்டுட்டேன். நீ தான் பார்த்தது தெரிஞ்சது, உன் கண்ணை நோண்டி இருப்பேன். எவ்வளவு கண்ணியமா ரசூலுல்லாஹ் எப்படி வார்த்தையை சொல்றாங்க. கண்ணை நோண்ட அவனை. நம்ம இப்படி சொன்னா
எப்பா எட்டி பார்த்துட்டோமா, கண்ணை நோண்ட வர்றான். அதுதான் சொல்றாங்க, அவன் கண்ணை நோண்டு. ஏன் இந்த எட்டி பார்த்து இப்படி பார்த்துட்டானா அவன் புத்தி, ஒட்டு கேட்கிறவன் புத்தி கோல் சொல்ற புத்தியா தான் இருக்கும். நான் யார்கிட்ட சொல்ல போறேன், நீ யாரும் சொல்ல மாட்டீங்களா, அப்படியே பாக்குறப்போ எல்லாத்துக்கும் தடை. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, இது என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா, நான் யார்கிட்ட சொல்ல போறேன், நீ தான் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கள, அப்புறம் கேட்கிற. எப்படி தடை வருது பாருங்க. இவங்க பேச்சு எல்லாம் சைத்தான போடுறாங்க. இழுப்போட வாக்குறதும் காதை போல், காதை கழட்டி போட்டு செல்வார்கள் அவர்கள். எங்க போனாலும் சொல்லுவாங்கல்ல, இந்த செவத்து கூட காது இருக்காது. அர்த்தம் என்ன, இந்த மாதிரி கோல் சொல்லுவாங்க, ஊருக்குள்ள சொல்லிட்டாங்க அர்த்தம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பகல்ல பக்கம் பார்த்து பேசு, இரவுல அது கூட பேசாத. அதான் என்ன அர்த்தம் அது? இதுல 4 தான் காதுல விழும், 2 சேர்த்து விடுவான். இதுதான் அபாண்டங்கிறது. அப்படி சேர்த்து விட்டதான் ஆயிஷாவின் மீது. ஆயிஷா தனியே போய் போறாங்க, ஒரு மாலையை காண போய் தேடி பார்க்கறாங்க. அந்த நேரத்துல இன்னொரு சஹாபி போறாரு. அடடா, ஆயிஷாவும் பதறிடுறாரு, கூட்டு வர்றாரு. இவ்வளவுதான் நடந்தது. அவர் கூட்டி வர்றாரு, ஒரு காட்டுல இருந்து பாலைவனத்துல இருந்து கூட்டு வர்றாரு. அந்த மாதிரி தெரியாதான் நடக்கும். மனுஷன் புத்தி. அல்லாஹ் சொல்றான், லவ்லாய் சமயத்து முகுதன். இந்த ஆயிஷா மீது இவர்கள் காதில் விழுந்தது இவர்களுக்கு செய்தி. ஆயிஷா இப்படி மோசம் போயிட்டாங்க அப்படின்னு ஊர் உள்ள பேசுறான். காதில் விழும் பொழுது இவர்கள் உள்ளத்தில் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா? ஏண்டா சந்தேகிச்சீங்கன்னு கேட்கிறான்ல. எதுக்கு சந்தேகப்படுற? 2 பேரும் வரவேற்பான பார்த்துருக்க. 2 பேரும் நைட்டு 12 மணிக்கு சில பேர் சொல்லுவாங்கல்ல, இவன் அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுதே நினைச்சேன். என்ன நினைச்சேன்? அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுதே நினைச்சேன். இப்ப சில பேர் அப்படின்னு நம்ம திருத்த வேண்டாமா, பெரிய யோக்கியம் பாரு, நம்ம திருத்த போறோம். இது திருத்துறதா? இதுக்கு ஒரு நடந்த சம்பவம் சொல்லட்டா. என்னுடைய 15 வயசுல நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து இந்த கட்டை பீடி குடிச்சிட்டு போவாங்கல்ல, கிடக்க பீடி, அவன் காசுலாம் கிடைக்காத பீடி வந்தாங்க. 2 பேர் குடிச்சிட்டு மொத்தமாக போகிறோம். ஒரு ஆள் அங்கேருந்து வந்தார். அவர் யாரு? என் நண்பனுடைய வாப்பாக்கு ஃப்ரெண்டு. இப்படி மறைச்சிட்டாங்க. பேசாமல் போக வேண்டியதான். நேரம் வாப்பிட்டு போய் மோனை பார்த்தியா, பீடி குடிச்சு நடுவு தெருவில் போகிறேன்னு. வீட்டில் போனால் அவர் சாத்திட்டார். மறுநாள் வந்தான். அவர் அங்கிருந்து வந்தார், பீடி வாங்கி. எங்க அப்பா போய் சொல்லு போ, இப்படித்தான் ஆகும். உள்ள மரியாதை போயிடும். அப்ப என்ன செய்யணும்? முன்கரன் சொல்லி வகையிறது. தவறை பார்த்தால் அந்த இடத்தில் அக்கறையோடு தடுத்துரு. ஏன்டா இப்படி குடிச்சு வீணா போற? உங்க அப்பா பார்த்தா என்ன ஆகும்டா? உடல் கெட்டு போ. இந்த வயசுல இப்படி செஞ்சா குறைந்தபட்சம் மரியாதையா மிஞ்சும். எங்க மாப்பிட போய் சொன்னா, எங்க அத்தை போய் சொன்னா, சொல்லு 2 அறை தானே. ஒரு மனிதனை திருத்தாது. புறம் பேசுவது என்பது, குறை சொல்வது என்பது, அடுத்த கோல் சொல்வது என்பது மனிதனை திருத்தாது, கோபத்தை ஏற்படுத்தும். அதனால அதை செய்யாத. சம்பந்தப்பட்டவற்றை சொல்லு, கையால தடு, முடியாவிட்டால் நாவால் சொல்லு, முடியலையா வாயை மூடிட்டு போ, அதுக்கு மேல உன் வேலை இல்லைன்ட்டு சொல்லுவேன். அப்படி வாயை மூடிட்டு போறதுதான்ப்பா ஈமானின் கடைசி படித்தரம். அப்படியே சொல்ல, நீ ஒண்ணு திருத்தி ஒண்ணு கிழிக்க வேண்டாம், சொன்னா போதும். அவன் ஆயிஷா மீது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா? நல்லெண்ணம் வச்சா மட்டும் பத்தாதா? பயங்கரமான அபாயம் இல்லவா இது? என்னடா இப்படி வார்த்தை சொல்றீங்க? அப்படிலாம் ஆயிஷா இருக்காதா என்று சொல்லி இருக்க வேண்டும். இல்ல, எப்படி தடுக்கிறான்? இது எதுக்கு தெரியுமா? ஒரு நல்லவனை வச்சுதான் உதாரணம் சொல்ல முடியும். இதுக்காக ஊர்ல இருக்க பொம்பளை பேர் ஆயிஷாவான்னு கேட்க கூடாது. இத்தனை சட்டங்கள் கண்ணால பாத்தியா? ஆதாரம் இருக்கா? கண்ணால பார்த்தாலும் சரி, அது சொல்லாட்டி குடியா முடியும். கண்ணாலே ஒரு பார்த்தவன் ஒரு பார்த்துட்டான், குடியாக முடியும். இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டு முடிச்ச டைம் ஆகுது. ஒரு குற்றத்தை, ஒரு அநியாயத்தை ஒருவன் செய்கிறான். சும்மா எஸ்டாஃபில்லா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறான். தப்பு செய்யறான், குற்றம் செஞ்சுட்டான். அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புகிறான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு ரப்பே என்று கதறுகிறான். அது எவ்வளவு பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, இணை வைத்தலே இருந்தாலும் சரி, சாவுறதுக்கு முன்னால் பாவனை தேட்டான் மன்னிச்சிருவான். இணை மன்னிக்க மாட்டான், புத்தம் மன்னிப்பான். சாவுறதுக்கு முன்னால கேட்டான் மன்னிப்பு. செத்துட்டாக மன்னிக்க மாட்டான்ல. உயிர் போவதற்கு முன்னாலே இணை வைத்தலை கூட மன்னிக்கக்கூடிய ரஹ்மான். ஷிர்க், அல்லாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் ஷிர்க்.
அதனால எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்கிறான். எஜிதுல்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ்வை அவன் கருணை உள்ளவனாக பார்க்கலாம், மன்னிக்கக்கூடியவனாக பார்க்கலாம். அதாவது செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ் மன்னிப்பு கேட்டா மனுஷன் அல்லாஹ் மன்னிப்பான். இது நடக்கும் உலகத்துல. செஞ்ச தப்ப செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிப்பு நடக்கும். அதுக்கு அடுத்து சத்தியத்தின் குற்றத்தை செய்கிறான், ஒரு பாவத்தை செய்கிறான், சும்மா எறும்பி பிகி பரியன், அந்த குற்றத்தை அவன் செய்துவிட்டு அதை இன்னொருவரின் மீது போடுகிறான். உதை தப்பு செஞ்ச இல்லைன்னு சொல்லிட்டு போ, நான் செய்யலன்னு சொன்னேன். அதை எதை சொல்ல, நான் செய்யல அந்த அவன், நான் செய்யல இந்த இவன், இப்படி காட்டுவோம் தெரியுமா? பல பேர் அப்படி செய்ய சிக்கலை ஏற்படுத்தலாம் பல விஷயங்கள்ல. நான் செய்யவில்லைன்னு சொல்றது பொய்யினாயிரும். பொய் மட்டும் இல்லை, அவன் செஞ்சாங்கிறது அபாண்டம். சாதாரண பொய் இல்லை, பொய் இன்னும் டபுள் ஆகும் பொழுது அது அபாண்டமாக மாறிவிடும். குற்றத்தை செய்கிறான், அதை செய்யவில்லை என்று மறுக்கிறான். சரி, ஓகே, அவன் பாடு அல்லாவுடைய பாடு. மறுத்து அதை சும்மா எர்மீபி அடுத்தவன் மேல போடுறான். பயங்கரமான அபாண்டத்தை செய்து விட்ட படுபாவை அல்லவா இவன் அப்படிங்கிறான். எப்படி வாய் வருது? ஈஸியா அடுத்தவன் சொல்லிட்டு போற, போன போக்கில் சொல்லிட்டு போற, அவன் அப்படி இவன் இப்படி வாசிங்க இவன் அவனோட அவன் என்னடா இது, அவன் அவனோட இது ஒரு பேச்சா? இது எப்படி வேணாலும் சொல்ல முடியுது? உன் பிள்ளைய சொல்ல உனக்கு எப்படி இருக்கும்? உன் பிள்ளை வாழ்க்கை போல எப்படி இருக்கும்? நீ எப்படி அடுத்த பிள்ளைய சொல்லலாம்? அடுத்த நீ எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அது சர்வ சாதாரணமாக தெரிகிறது. லேசா அப்படி பேசுறது, லேசா பேசிப்போம் பார்த்திருக்கீங்களா? அந்த புறம் பேசுறது, பொய் சொல்றது, கோல் சொல்றது, அபாடம் சுமத்துறது, அப்படியே ஃப்ளோல வரும். உங்களுக்கு சார்ந்த அசால்ட்டா வரும். வாய் என்ன வாயா, என்னது அது? இப்படி சொல்லுவான். அல்லாஹ்விடத்தில் படும் பயங்கரமான பாவம், சாதாரண பாவம் அது. நீ அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தாலும் அந்த ரப்பல் ஆலமீன் மன்னிச்சிருவான். நான் உனக்கு துரோகம் செய்தால், நீ எனக்கு துரோகம் செஞ்சா, அந்த துரோகத்தை எனக்கு மன்னிக்க முடியாது. என் மனசு நொந்து நொம்பலப்பட்ட அல்லாஹ் இந்த படுவாப்பை இப்படி என்று சொல்லிட்டான், நாசமாக்கிறப்பே என்று சொல்லிவிட்டால் என் துஆ கூட ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம். இவ்வளவு காட்டமான வார்த்தை. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஒரு முஸ்லிமுடைய குறையை நீ மறைத்து விட்டால் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உன் குறையை மறைப்பான். இந்த ஹதீஸை மட்டும் மனசுல வைங்க, எல்லாம் கிளீன் ஆகும். இந்த ஒரு ஹதீஸை ஆழ்ந்த மனசுல வைங்க. அடுத்தவன் தப்பு செய்யறத கண்ணால பார்த்துட்டேன். இப்ப என்னன்னு கண்ணால பார்த்தா என்ன? உண்மையிலே திருச்சில மெட்ராஸ்ல ஒரு தப்பு பண்ணிட்டான் போது, முடிஞ்சா நேர போய் திருத்து, நேர போய் சொல்லு. அத ஊர்ல வந்து அவன் வருவான்ல, என்ன மெட்ராஸ்ல உனக்கு பக்கத்தில் என்ன அப்புறம் சொல்றேன். ரசனையாக்கிறது, இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறது, இது ஷைத்தானுடைய வேலை. இவனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் குடிக்கொண்டிருக்கான். குர்ஆன் வசனம் முதல்ல சொன்னேன், வைதுல்லிக்குல் ஹுமசத்துல் ஹுமசா, இதுக்கு பொருந்தும். ஷைத்தான் குடிக்கொண்டிருக்கிறான், பொருந்தும். கஃபாவில் மரி கதிபரை ஹத்தித பிக்குல்லி மா சமிஅன், காதில் விழுந்து எல்லாம் ஊர்ல பரப்புறான், பொருந்தும். பொய்யன் எல்லாமே ஜாயிண்ட் சங்கிலி தொடர்கள். ஒன்று இருந்தால் மற்றொன்று ஓடி வந்துடும். மோசமான ஒன்று இது. யாருக்கும் இந்த மாதிரி பொய் பேசுறது, அபாண்டம் சுமத்துறது, கோல் சொல்றது, புறம் பேசுறது. ஒருவன் தவறை பார்த்தால் அதை நீ மறைத்து விட்டால் உன் தவறை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான். அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க. ஒருத்தனை பத்தி பேஸ்புக்ல அசிங்கமா நீ போடுற, உன் அசிங்கம் வெளியே வந்தா பார்த்திருக்கமே. நீ ஒருவரை கேவலப்படுத்தினால், ஒரு மனுஷன் கேவலப்படுத்தின வைங்க, கொஞ்சம் தான் கேவலமாகுவேன். அல்லாஹ் கேவலப்படுத்தினா நாரி போயிடுவேன். உலகத்துல பார்க்கணும். நான் ஒரு கேவலப்படுத்துறாங்க, எவ்வளவு படுத்திட முடியும்? ஒரு அளவுதான் படுத்துவேன். நான் அவனை கேவலப்படுத்தும், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தினால் நாரி தூரி நசுங்கி சின்னாபலமாயிட மாட்டான். வயலுள்ளிக்குள் ஹுமசத்தில் அந்த வசனம் பொருந்தும். எல்லா வசனம் இதுக்கு பொருந்தும். நன்றிக்குரியவர்களே, நல்லவர்களை கூட நாசமாக்கக்கூடிய ஒரு தப்பு, இந்த மாதிரி தப்பு நம்மளை அறியாம நடக்கு. ஜாக்கிரதையா இருங்க. அதாவது செத்த பிணத்தை தின்பதற்கு சமூகம் அல்லாஹ் நாரி கிடக்கக்கூடிய பணத்தை தின்பீர்களா நீங்கள்? அதாவது ஒரு பேச்சாளிங்க நாரி போய் இருக்கு, ஏன் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, நம்ம மனைவி வந்து புறஞ்சொல்ல வருது. அதே மனைவி பேச்சாளி தூக்கிட்டு இருந்தாங்க, நல்ல முட்டை மணக்க எடுத்து பேச்சாலையும் சாப்பிட சொல்லிருக்க. ஒண்ணுதான் சனியை சேர்த்தா என்ன தூக்கிட்டு வர்ற, அதை மாதிரி புறத்து தூக்கிட்டு வந்த சொல்லிட்டேன். புறத்த சொன்ன, ஏய் செத்த இலையை தூக்கிட்டு வராத, அதான் புறத்தை கொண்டு வராத,
நாரி போன பெருச்சாலை தூக்கிட்டு வராத, கோல் சொல்லாத. நம்ம அப்படி உஷாரா இருக்கோம். அதுபோல மனைவிட்ட ஒரு கணவன் சொல்ல போனா மனைவி அப்படி உஷாரா இருக்கணும். சி 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 இதை தூக்கிட்டு வராதே. ஒரு அசிங்கத்தை புரிதம் தூக்கிட்டு வந்தா ஒத்துக்குமா? ஒரு மனைவி ஒத்துக்குமா? பீடி சிகரெட் குடிச்சாலே புரிச்சா ஒத்துக்க மாட்டாரு. சி சி செத்தோட போங்கிறிய, நாரி போன பெருச்சாலை இல்லாது. இப்படி கற்பனை கெட்டாத வார்த்தைகள் சொல்லி திருமதி அருமையா போதிக்குது. அதனால அன்பிற்குரியவர்களே ஜாக்கிரதையா இருங்க. யாரெல்லாம் ஷைத்தான் என் உள்ளத்தில் குடிகொண்டு இருக்காமல் என்னை பாதுகாப்பாயாக கேளுங்க. அவுதுபில்லாஹி ஷைத்தான் மின் ஹமஸாத் ஷயாத்தின், ஷைத்தானுடைய தூண்டுதல்கள், ஷைத்தான் உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பது பல விஷயங்கள்ல திருமதி குணம். அதனால அன்றாட அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது, கெட்ட குணங்கள் இல்லாம ஆக்குறது. அந்த வசனம் சொல்றதுக்கு டைம் இல்லை. எவத்துல் முஜ்ரிம் மறுமையில் என்ன செய்வான்? ஒரு குற்றவாளிலாம் குரான்ல வருது. குல்லமா அல்ஜதும் பத்தல்லாம் ஜுலூதான் கைரஹாலி எது கலலாம். நரகம் அவனுடைய உடலை கரித்து கழட்டி எடுக்கும் பொழுதெல்லாம் புதுத்தோல் மாட்டப்படுங்கிறான்ல. இந்த உலகத்துல தீல விழுந்துட்டேன், 5 நிமிஷம் தீல கரண்டி செத்து போயிரும், பிரச்சனை கிடையாது. அங்க அப்படி இல்லையே. உடலை கரித்து கழட்டி எடுத்த பிறகு மீண்டும் தோல் மாட்டப்படும், மீண்டும் இப்படியே நாட்டப்படும். ஏனென்றால் அவன் தொடர்ந்து நரகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாத காப்பாற்றணும். இந்த நரகம் ஒரு பயங்கரமா சொல்லுது, யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சாதாரண உபதேசமா இது? லேஸ்பட்ட உபதேசமா இது? ஏதோ தப்பு உங்களுக்கு அல்லாஹ் செஞ்சு அல்லாஹ் அழுதுவாங்கன்னு திருந்துங்க. அடுத்தவனை பத்தி பேசக்கூடாது, அடுத்தவன் குடும்பத்தை தலையிடக்கூடாது, இன்னொரு விஷயத்தில் மூக்க நுழைக்கக்கூடாது. என் குடும்பத்தில் மூக்க நுழைத்த எவ்வளவு கோவம் வருது, நான் ஏன் அடுத்தவர்கள் மூக்க நுழைக்கணும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வசனங்களை ஏதோ ஒரு சும்மா இல்லை, இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு தான் பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஏன் அடிக்கடி நடக்குது? அடிக்கடி நாம் பேச ஷிர்க்கு பிதத்துக்கு அடுத்தபடியாக பேச வேண்டிய விஷயம். இதை நமக்கு தெளிவாக உணர்ந்து கொண்டு அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடி, யா அல்லாஹ் என் பாவ அழிவதற்கு நானே காரணம் இல்லாமல் ஆக்குவாயாக என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.